இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மேக்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்னா ஓகே, இதே மேக்ஸ் பேஸ்டு மார்க்கெட்டோட டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? அப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கான மார்க்கெட் ப்ரீ சார்ட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், இதுக்கு கீழே வந்தால் பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எந்த அளவுக்கு அந்த பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. தென் இன்னொன்று சொல்லியிருந்தோம், இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரீஸோட லோ, இங்கே வந்து பையிங் ஆர்டர்ஸ் இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாங்கிறது எப்படி ஒரு ரிவர்சல் மார்க்கெட் கொடுத்துருக்கு, இந்த ரிவர்சல் ஏன் பெரிய மூமெண்ட்டாக மாறாமல் திரும்பங்கிறது ரிவர்சல் ஆனது, இது மாதிரி எல்லா விதமான லாஜிக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது லைவ் மார்க்கெட்டில் லைவ் ட்ரேடிங்கில் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து அதை வெறும் வார்த்தையால் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அதனால் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் இல்லைங்க, மார்க்கெட்டில் இந்த ஒரு மூமெண்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மூமெண்டமை எப்படி முன்னக்கூடிய ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளுடைய ஹெச்எல்சி அண்டர் கவுண்டில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது போக இந்த வீடியோ எண்டில் நவம்பர் 10th நடக்க இருக்கக்கூடிய ஹெச்எல்சி மென்டர்ஷிப் அதுக்கான அப்டேட் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீசார்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கிறிஸ்டல் அண்ட் கிளியரான போஸ்ட் மார்க்கெட் அனலைசஸ், தென் ஹெச்எல்சி அண்டர் கிரவுண்டில் என்ன மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தோம், தென் ஹெச்எல்சி மென்டர்ஷிப்போட அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கான ப்ரீசார்ட் அனலைசஸ் அப்படிங்கிறது குயிக்காக அண்டு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நேரில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில் புல்லிஷ் தான், அதில் டவுட்டே வேண்டாம். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் லாஸ்ட்டாக கிடச்ச ஹை. இதுக்கப்புறம் மார்க்கெட்டோட சினாரியோ ஹையர் ஃபார்மேஷனில் தான் அப்சைட்டில் போயிருக்காங்கிறது யாருக்கும் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நேற்று சொன்ன மாதிரியே இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சருக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 0.786 சொல்லக்கூடியது என்னதுங்க, ஆக்சுவலி யூனிவர்சல் ரிவர்சல் ஏரியா இல்லையா, அந்த ப்ரைஸஸ் கிட்ட தான் வந்து மார்க்கெட் நின்றுருக்கு. இப்போது இன்றைக்கான மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இது காலோடைய ப்ராஃபிட் புக்கிங்காக நடக்கணும். ஏன்னா நேற்று ஃபுல்லாக கால்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, அதனால தான் ஸ்பாட் அப்படிங்கிறது டவுன் சைடு வந்திருக்கு. அப்போது நேற்றோட க்ளோஸுக்கு அப்பர் சைடும் 25,900 சொல்லக்கூடிய நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் நம்பருக்கும் அப்பர் சைடில் மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது காலோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக மாறிடும். ஓகேங்களா? இன்கேஸ் இதுக்கு மேலே மார்க்கெட்டால் போகவே முடியலை, நேற்றோடைய க்ளோஸ் 25,900 ரவுண்ட் ஃபிகர், எஸ்டர்டே லோ, இந்த 3 பாயிண்ட்ஸுக்கும் பிலோ மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, நேற்று கால்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தனால வேறு வழியே இல்லாமல் மொத்த கான்ட்ராக்ட் கொடுத்து வெளியே போனவங்க தான் புட் செல்லர்ஸ். அப்போ இன்றைக்கும் கால்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் கீழே இருக்கும். அப்போ புட் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, திரும்ப அவங்களுடைய வீக்லி பொசிஷன் மந்த்லி பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணி வெளியே போக ஆரம்பிச்சிடுவாங்க பேனிக்கில். ஓகேங்களா? ஸோ அப்படி நடந்துச்சுன்னா 25,780 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அது என்ன ப்ரோ 780 அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அது வரதுக்கான வாய்ப்பாக மார்க்கெட்டில் மாறிடும். ஓகேவா? அப்போ மேலே போச்சுன்னா காலோட ப்ராஃபிட் புக்கிங், கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டோடைய புட்டு பேனிக். இந்த சிலர் வந்து மறந்துட வேண்டாம். பட் இது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ரெண்டு புல்லிஸாக இருக்குது. அப்போ ஆல் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ரெண்டு புல்லிஸாக இருக்குது அப்படின்னா கீழே வரக்கூடிய எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட்டு தான். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது எப்போ உங்களுக்கு டைரக்ஷனாக மாறும், அதாவது மார்க்கெட் ரெண்டு புல்லிஸ் தான் டைரக்ஷன் இப்போதைக்கு. இப்போ கீழே வரக்கூடியது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் சொல்கிறோம். அப்போ இந்த கீழே வரக்கூடியது எப்போ டைரக்ஷனாக மாறும் அப்படின்னா லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷன் அப்படிங்கிறத வச்சுட்டா மட்டும்தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டு பீரியஸாக மாறும். ஓகேங்களா? அதனால் ஆல் டைம் ஃப்ரேம் புல்லிஸாக இருக்கிறதுனால 5 minute ட்ரெண்டு பீரியஸாக மாறும் போது இன்னொரு ட்ரெண்டோட சப்ளை டிமாண்ட் ஜோன்லேயோ இல்லைனா நம்மளோட ஃபிபனாச்சியோட ஹெல்த் ரீட்ரேஸ்மெண்ட் டேப் ஆச்சுன்னா சடன்லி ஒரு ஸ்பைக் ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? அதுவே கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துடலாம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு 1 ஹவரோட சார்ட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துலாம் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு புல் பிரேக் அவுட்டு. இந்த புல் பிரேக் அவுட்டோட மார்க்கெட் கண்டினியூஸாக ரேலி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இல்லைங்களா, சின்ன சின்ன ரீட்ரேஸ் கொடுத்து கண்டினியூஸாக ரேலி கொடுத்துட்ருக்கான். அப்போ ஃபிபனாச்சி போட்டால் கூட இந்த ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் ஃபிபனாச்சி போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லெவல் ரீட்ரேஸ்மெண்ட் இதுதான், ஃபஸ்ட் லெவல் ரீட்ரேஸ்மெண்ட், டிஸ்கவுண்ட் பிளேஸ், கோல்டன் ரேஷியோ, யூனிவர்சல் ரேஷியோ, இன்ஸ்டியூஷனல் ரிவர்சல் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதில் ஹை பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் நோட் பண்ணி வைக்கிறேன். நான் வந்து இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்ல வரலாங்க, ஜஸ்ட் நோட் பண்ணி வைக்கிறேன்.
ஏன் இது ஹைலி பையிங் ப்ரெஷர் நான் இந்த இடத்துல மீன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ரேலிக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கன்சால்டேஷன் போயிட்டு, கன்சால்டேஷன் மூலம் நம்மளுக்கு தெரியும் ஹை லெவல் ஆஃப் ஆர்டர்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிக் ரேலி ஸ்டார்ட் பண்ணாமல் பார்த்தீங்களா? அப்போது இந்த இவ்வளோ பெரிய ரேலி ஸ்டார்டிங்கான மிட் பாயிண்ட் யார்? இவன் தான், காரண புள்ளி இவன் தான். அதனால தான் இந்த 0.76ங்கிறது ஒரு மெயின் ஃபோக்கஸாக நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதே போல் அப்படி 5 மினிட்ஸ் நம்ம 15 மினிட்ஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டோங்க. 5 மினிட்ஸ் பார்த்துடலாம். ஸோ 5 மினிட்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இது தானே, இதான் லாஸ்ட்டாக வந்த புல் ஸ்ட்ரக்சர். அப்போது இந்த புல் ஸ்ட்ரக்சரோட லோ கீழே என்ன ஆகலாம் உங்களுக்கு? சம்டைம்ஸ் லிக்விடிட்டி மட்டும் எடுத்துட்டும் மார்க்கெட் அப்படிங்கிறது ரிவர்சல் ஆகலாம். நான் 2 புல்லிஸாக இருக்கும்போது எவ்ரி லோ பாயிண்ட்டுங்கிறது பையிங் அட்ரஸ் இருக்கும். அந்த பையிங் அட்ரஸ் எடுத்து மார்க்கெட் என்ன பண்ணலாம்? அழகாக ரிவர்சல் ஆகலாம். இப்போ தெரிஞ்சிருக்கோம் 25,080 அப்படி சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதான் ரீசன். ஓகேங்களா? கண்டிஷன் புரிஞ்சிருக்கும் நம்பர் எல்லாத்துக்குமே. அப்போ டிமாண்ட் ஜோன் இல்லையா அப்புறம் இந்த அப் ட்ரெண்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிட்டலி இது ஒரு பையிங் ப்ரெஷர் ஜோன் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸிலும் பையிங் ப்ரெஷர் தான் இருக்குது மார்க்கெட்டில். அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. இங்கேயும் வந்தாலும் எனக்கு என்னங்கலாம் மார்க்கெட்டில் ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ கண்டிஷன் எல்லாருமே கிளியராக சொல்லிட்டேன் மார்க்கெட்டோட கண்டிஷன். இப்போ வந்து நம்ம ப்ரீமியம் சார்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ அஸ்பர் ப்ரீமியம் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25,900 தான் மார்க்கெட்டோட நியரஸ்ட் க்ளோஸு. பட் 25,900 க்ளோஸ் நியரஸ்ட்டில் புட்டு ஸ்னைப்பர் இருக்கிறதுனால +100 ஐடிஎம் போயிடுவோம். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு 26,000 கால் புட்டு எடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் வருது கரெக்டுங்களா? அப்போ இது கீழே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 100 ஆபோ தான் மார்க்கெட் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ கண்டிப்பாக காலோட ப்ராஃபிட் புக்கிங் நடந்துடும். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா காலையில் நம்ம ரூல் படி என்னது, ஸ்னைப்பர் பிரேட்மெண்ட் இருக்கும்போது ஓடிஎம் ஏடிஎம்மோட க்ளோஸ் அபோ இருக்கணும், அந்த சினாரியோ இருக்கும். ஸோ ஷேர் ஷார்ட்டாக வந்து பேருக்கான வாய்ப்பாக மாறிடும். ஓகேங்களா? ஆனால் இந்த ஸ்னைப்பர் க்ளோஸ் நியரஸ்ட் இருக்கிறனால மேனிப்புலேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கிறனால இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இந்த கண்டிஷன் நீங்கள் பார்க்கும்போது 120 71 போச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும் உங்களுக்கு? 81ங்கிற ஸ்கொயர் நம்பருக்கு அப்போசிட் இருந்தால் தான் மினிமம் 2 ஸ்கொயர் நம்பர் போகிறதுக்கான வாய்ப்பாகவே இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி லாஜிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க்கெட்டை பார்ப்போம் மேனிபுலேஷன் வந்து தப்பிக்கிறதுக்கு. அதேபோல் டார்கெட் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ் மேலே இருக்கும் போது முதல் டார்கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அரௌண்ட் இந்த பிளேசஸ் தான். கரெக்டுங்களா? ஸோ 26,060 அப்படிங்கிறது ஒரு முதல் டார்கெட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி மார்க் பிடிச்சிருக்கிற லெவல்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். பட் இந்த மேக்ஸிமம் ரேஞ்சஸ் இது தான். இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ட்ரேட் வந்து அந்த அளவுக்கு கால் செலர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டியிருக்காங்க கான்ட்ராக்டில். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இதுக்கு மேலே இருந்தால் காலோட ப்ராஃபிட் புக்கிங் அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம புட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் இப்போ பிலோ போகும்போது 100 அபோவ் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அழகாக ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அது நடக்காத விஷயம் பட்ஜெட்டில் என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு காலு க்ளோஸ் பிலோ இருக்கும்போது புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டிக்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தெளிவாக பாருங்கள். மார்க்கெட்டில் எப்போயுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி போகிறத ட்ரேட் பண்ணாமல் திரும்ப இப்படி போகிறத ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அது மார்க்கெட்டில். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாருமே அந்த ப்ரீ சார்ட் அனலைசஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அதுதான் நம்மளுக்கு காலோடைய ப்ராஃபிட் புக்கிங். இன்கேஸ் இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியாச்சு. கரெக்டுங்களா? அப்போது இது போக நம்ம அடிஷனல் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சுருக்கோம்? ப்ரீமியம் சார்ட் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஸ்னைப்பர் பாயிண்ட் கொடுத்துருப்போம். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 25,900 கால் புட்டும் கொடுத்துருப்போம், 26,000 கால் புட்டையும் வச்சு என்ன பண்ணியிருப்போம்? நம்ம ஆக்சுவலி 2 விதமான ஏடிஎம் செலக்ட் பண்ண சொல்லியிருப்போம். இப்போ நம்மளோட ரூல் என்ன? மார்க்கெட் 25,900க்கு கீழே இருக்கும்போது கால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதனால் புட் செல்லர்ஸ் அவங்களுடைய பேனிக்கில் பை ஆக்ஷன் எடுக்கணும். இதான் லாஜிக். அப்போது இன்றைக்கி காலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் பிலோ தான், அதாவது ஏடிஎம்மோடைய க்ளோஸ் பிலோ தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ ஏடிஎம்மோட க்ளோஸ் பிலோ மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஓடிஎம் புட்டு என்ன பண்ணியிருக்கணும்? ஸ்னைப்பர் பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு கண்டிப்பாக மேலே போகும். கரெக்டுங்களா? அப்போ ஸ்னைப்பர் பாயிண்ட்டுங்கிறப்போ டாப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10:30க்குலாம் டாப் ஆயிடுச்சு. அப்போ 10:30க்கு டாப் ஆயிடுச்சு. அப்புறம் மேலே தானே அப்புறம் போகணும். ஏன் போகாமல் ரிவர்சல் ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா லெவல்ஸ் டேப்பிடுங்க.
க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவல் தாங்க நமக்கான ட்ரேடிங் பாயிண்ட்டு. அந்த லெவல் ஸ்டாப் விடுங்க. சரி ப்ரோ, இதெல்லாம் நான் மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு போயிடுறீங்க ஈஸியாக. லைவ் மார்க்கெட்டில் என்ன ப்ரோ கண்டிஷன் நடந்துச்சு? சிம்பிளாக ஒரே ஒரு வாய்ஸ் நோட்ஸ் காட்டுறேன். எல்லாரும் அதில் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த வாய்ஸ் நோட்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். சாரி, கேளுங்க. குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி அப்டேட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி க்ளோஸ் பிரேக் டவுன் பண்ணிட்டு ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ இப்போ க்ளோஸை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்பாட் மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு இன்சைட் கன்சால்டேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கன்சால்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. பட் லோயர் சைடு க்ளோஸோட லோயர் சைடில் இருந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கிறதுனால புட்டோட பேனிக் ப்ராபபிலிட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புட்டோட பேனிக்கும் பார்த்தீங்கன்னாலுமே ஒரு பிரேக் அவுட் அப்பர் சைடு கொடுத்துட்டு ஹைக்கு மேலே இன்சைட்லேயே கன்சல்ட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ மேபி இது பேஸ் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் ஆனால் கூட திரும்ப ஏபிசி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி சினாரியோக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஃப்ரீ ஜோன் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணாங்க, அது அவங்களோட இஷ்டம். பட் நம்ம ஏபிசிக்காக வெயிட் பண்ணணும். இது ஸ்ட்ரக்சரே வராதுங்க ஆக்சுவலி. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது ஸ்பாட்டோட க்ளோஸுக்கு கீழே பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லையா? நடந்திருக்கா? எஸ், நடந்திருக்கு. ஸோ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கோம்? காலு, புட்டு, ஸ்பாட்டு மூணுமே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட இன்சைடு தான் கன்சால்டேஷன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்குமா? எஸ், அதுவும் மார்க்கெட்டில் நடந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கப்புறம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம்? அந்த பிரேக் அவுட்டில் போகிறவங்க, அதாவது இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட பிரேக் அவுட்டில் போகிறவங்க போகட்டுங்க, நம்மளுக்கு அது வேண்டாம். மேலே போனவன் திரும்ப கீழே வருவான். அந்த ஏபிசி நம்மளுக்கான ட்ரேடுங்கிறத சொல்லியிருக்குமா? இது எப்போ சொல்லியிருக்கோம்? காலையில் 9:30 சொல்லியாச்சு நம்மளோட அண்டர் கிரவுண்டில். ஒரு விஷயம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த 9:30 நம்ம ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எந்த விதமான டிஸ்கஷன் நடந்திருக்காது. 24ஆம் தேதி ஃபஸ்ட்டு மெசேஜ் எங்கே பாருங்கள், 3:30. ஓகேங்களா? ஸோ இப்போ டவுட் செஷனில் ஃபஸ்ட்டு மெசேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? 24 8:30 மிஸ்டேக்கு மெசேஜ் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான மெசேஜும் கொடுக்கவே இல்லை. தெரியுதுங்களா? இதே போல் எல்லா இடத்துலையும் பாருங்கள், நிஃப்டி சார்ட்லாம் பாருங்கள், 23ஆம் தேதி நேற்றோட மெசேஜ் தான் லாஸ்ட் மெசேஜாக இருந்திருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 நம்ம சொன்னது நடந்துருச்சு. ஏபிசி அப்படிங்கிறத முடிச்சாச்சு. கிளியரா? அப்போது இங்கேருந்து இங்கே வரக்கூடிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க தான் இல்லைன்னா சொல்லலை, ஆனால் அதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கொடுக்கல. ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே 9 வரைக்கும் என்ன பண்ணியாச்சு, பிளான் பண்ணியாச்சு. பேஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம். வெறும் 3 கேட்டில் தான் 2 மார்க்கெட்டில் பேஸ் நடக்குதுன்னு சொல்லியாச்சு. அந்த நடக்கிறது பிரேக் அவுட் ஆகும், அதுவும் சொல்லியாச்சு. அதில் ட்ரேட் போக வேண்டாம், புட்டு பேனிக்குன்னு சொல்லியாச்சு இல்லைங்களா? எங்கே ட்ரேட் பண்ண சொல்கிறோம்? ஏபிசியில் பண்ண சொல்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஏபிசிக்காக வெயிட் பண்ணிங்கன்னா ஜாக் பாட் நிற்கும் நம்மளுக்கு. அது வெயிட் பண்ணலன்னா இங்கே ட்ரேட் அங்கே ட்ரேட் இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான். இதை நம்மளோட யூடியூப்லேயும் பை என்ட்ரியில் சொல்லியிருக்கோம்ல, ஒரு லெவல்ஸ் ரீச் ஆச்சுன்னா திரும்ப கீழே வருவான். அதுக்கப்புறம் அந்த லெவல்ஸை திரும்ப ரீச் ஆகும்போது என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்குமா? பட் இந்த ஹெச்எல்சி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இன்றைக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடச்சி, எப்படி கிடச்சிச்சு, அதை எப்படி நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண எல்லாமே தெரிஞ்சுட்டிங்களா? இப்போ அது போக நம்மளுடைய யூடியூப்போட சப்ஸ்கிரைபர், யூடியூப்போட மெம்பர்ஸ், மென்டார்ஷிப் அட்டன் பண்ணவங்க நிறையா டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சில விஷயங்கள் நம்ம டீகோட் பண்ணிவிட்டு 25, 795 இதெல்லாம் டீகோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸோட அப்டேட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டீகோடு சேர்த்து வரலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் இங்கேருந்து செல் ஆஃப் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்டோடைய டே சார்ட்டோடைய பையிங்கோடைய டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த டார்கெட் முடிஞ்சு கண்டிப்பாக என்ன ஆகணும், மார்க்கெட்டு ப்ராஃபிட் புக் பண்ணி தானே ஆகணும். அந்த ப்ராஃபிட் புக்கிங்கிறது ஒரு 2 நாள் நடந்திருக்கு. சிம்பிள், இவ்வளோ தான். இல்லை பெருசாக மார்க்கெட்டு கிராஷ் ஆக போகுது அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது. ஓகேங்களா? இதான் நடந்திருக்கு. இப்போது நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேஸஸ்க்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட் இந்த பையிங் ஆர்டர்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எடுத்து ஒரு ரேலி கொடுத்தான். இது ஏன் அப்புறம் பெரிய மூமெண்டம் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து டேப் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:30 11 o'clock to 11:30 வந்து அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? இப்போது இந்த 11 to 11:30 மார்க்கெட் எடுத்து பார்க்குறோம். ஸோ நல்ல ஒரு விஷயம் பார்த்துங்க, 26,000 கால் செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்னைப்பர் பாயிண்ட்டுக்கு பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அந்த 11 to 11:30 இல்லையா? அப்போ இந்த 11 to 11:30 அந்த ரேஞ்சஸில் இவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 100+ போய் பார்ப்போம் இல்லையா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து ஒரு ஐடிஎம் போய் பார்ப்போம். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுற, ஐடிஎம்னா கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 100 பாயிண்ட் மைனஸ் பண்ணி பார்க்கணும்.
நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏடிஎம் ஓடிஎம் வந்து எனக்கு இன்னும் பார்க்க தெரியாதுன்னா நம்ம அடுத்து சாட்டர்டே வீடியோ இருக்கலாம் அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அது பார்க்குறோம். அது எக்ஸாக்டாக அந்த 11 to 11:30 பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர்லேயே புல் பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சினாரி தெரியுங்களா? சரி ப்ரோ, இப்போ ஸ்னைப்பர்லேயே புல் பேக் கொடுக்குறாங்கள, அப்போ ஏன் இது நான் வந்து ஒரு வி ஷேப்பாவோ இல்லை யூ ஷேப்பாவோ நான் ட்ரேட் பண்ணக்கூடாது? நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஆக்டிவாக இருக்குது ப்ரோ, பையிங் ஆர்டர்ஸ் இருக்குன்னு காலையில் சொல்லியிருந்தீங்க. அப்படிங்கிறது ஏன் நான் ரிவர்ஸில் ஆகிரோன்னு சொல்லிட்டு 25,900 காலை வந்து நான் பை பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறது இது நிறையா பேரோட கொஷினாக இருக்கும் இந்த இடத்துல இல்லைங்களா? ஸோ அப்போது அப்படி ஒரு பையிங் உங்களுக்கு மார்க்கெட் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஓடிஎம் செல்லர்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவனாவது ஸ்ட்ராங் ஆகணும். புரியுதுங்களா லாஜிக்? ஓடிஎம் செல்லர்ஸாவது ஸ்ட்ராங் ஆகணும். ஓடிஎம் செல்லர்ஸ் எங்கே ஸ்ட்ராங் ஆவான்? அவனுடைய க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு பிலோ வரணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அவனால் ஃபர்தராக பெரிய மூமெண்ட்லாம் கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்கா? இல்லை இல்லையா? 10:30 11 to 11:30 மார்க்கெட்டு இதிலே தான் செஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ இவ்வளோ தூரம் செஷன் பண்ணியும் என்ன பண்ண முடியல, மோர் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து பையிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்தும் இவன் என்ன இல்லை, ஃபர்தராக கான்ட்ராக்ட் வந்து இல்லை செல் பண்ணுறது, பை பண்ணுறதுக்கு இல்லை, செல் பண்ணுறதுக்கும் பெருசாக அவங்க என்ன பண்ணல விருப்பத்தில் இல்லை. அதான் தெரியுது உங்களுக்கு. எப்படி அதை நான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இந்த க்ளோஸ் பாயிண்ட்டு. இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்புகிறான் பார்த்தீங்களா, இந்த திரும்புகிற வேகம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே கேண்டில் எவ்வளோ ஃபோர்ஸாக இருந்திருக்கு. கரெக்டுங்களா? இவன் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலான்னு நினைக்கிறான். ஆக்சுவலி பரவாயில்லப்பா, நேற்று வந்து ஒரு 150 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணி விட்டோம் மார்க்கெட்டில், அதுக்கு மேலே 312 ரூபாய்க்கு செல் பண்ணி விட்டோம். கிட்டத்தட்ட நமக்கு 77 ரூபானா எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டில் இருக்கும். புக் பண்ணிட்டு வெளியே போகலாம்னு சொல்லிட்டு சம் குரூப் ஆஃப் செல்லர்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டு இந்த ஸ்னைப்பர் டெசிஷன் ஏரியாலேருந்து வெளியே போக நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இவன் வெளியே போகணும் அப்படின்னா இவன் மனசு வச்சா மட்டும் போதாது, இவன் கூட இருக்கிற மொத்த கால் செல்ஸும் மனசு வைக்கணும். அப்போ மொத்த கால் செல்ஸ் என்ன பண்ணணும், இங்கே போய் செல்லிங் பண்ணணும். அப்படி செல்லிங் பண்ணால் இவன் க்ளோஸுக்கு பிலோ வருவான். அப்படி வந்தால் தான் இவனால் மேலே போக முடியும். இதான் லாஜிக்கு. ஜஸ்ட் இது வந்து ஒரு நம்பர்ஸாவோ இல்லை என்ட்ரி கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் பார்க்காதீங்க. இங்கே நீங்கள் எப்படி பார்க்கணும், என்ன மைண்ட் செட்டில் பார்க்கணும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸோட லாஜிக்கை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பார்க்கணும். என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்க்குற மாதிரியோ இல்லை யூடியூப்பில் இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரியோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்ல, உங்கள் சார்ட் எடுங்க, இதை ட்ரா பண்ணுங்கள், என்ன தான் இருந்தாலும் சொன்னார்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், அப்சர்வேஷன் பண்ணுங்கள். அப்போது இந்த பிளேசஸில் இருந்து மார்க்கெட் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்சைடு போகுது, ஸ்பாட் ஆல்சோ அப்சைடு போகுது. ஆனால் இது ஃபர்தராக பெரிய ரேலி கொடுக்கறதுக்கு தேவையான புட் செல்லர்ஸ் உள்ளே வரலை மார்க்கெட்டுக்குள்ளே. இங்கேயே வரலை, இங்கேயே வரலை. தெரியுதா லாஜிக்கு? ஸோ இந்த ஒரு சினாரியோ நடந்ததுனால தான் இந்த ரேலி அப்படிங்கிறது பார்ட் டைம் ரேலியாக மாறிடுச்சு மார்க்கெட். ஆக்சுவலாக சரி, இந்த ஒரு டவுனு இந்த ஒரு ரேலிங்கிறது பார்ட் டைம் ரேலியாக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் அப்சர்வேஷன் பண்ணணும். ஜஸ்ட் நான் யூடியூப்பில் ஒரு விஷயம் கொடுக்குறேங்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணணும். அதனால தான் நம்மளுடைய மென்டார்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணலேருந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை கட்டி போட்டுருவோம். அதுவும் சைக்கலாஜிக்கல் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு ட்விஸ்ட் வந்து எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ரெண்டாவது, மார்க்கெட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கரெக்டாக 25,797 க்ளோஸ் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு லெவல்ஸ் நம்ம கொடுத்து வச்சுருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இல்லையா, 25,795 ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸில் தான் மார்க்கெட் மூமெண்டம் ஆனது. எக்ஸாக்ட்லி இன்றைக்கி அந்த லெவல்ஸ் தான் சப்போர்ட்டு, அதே லெவல்ஸ் தாங்க மார்க்கெட் க்ளோஸு. அப்போ இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியுதுங்களா? என்ன லெவல்ஸ் இது? ஜஸ்ட் கீ லெவல்ஸ் தான். ப்ரீவியஸ் டேல இருந்து வரக்கூடிய சப்ளை டிமாண்டோடைய ஒரு சிங்கிள் லைன் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் மார்க்கெட்டை மேலே போகுமா கீழே வருமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ட்ரெண்டு ஃபஸ்ட் டைம் ஒரு 5 மினிட்ஸோட லோ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நிறைய இங்கேயே ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுவாங்க, இப்படி இல்லை லோயர் ஹெட் லோ ஃபார்மேஷன் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ண வேண்டாம். அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு நியூ லோ தான் எனக்கு மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு மார்க்கெட் ஒரு பையிங் ப்ரெஷரில் மேலே போய்கிட்டு இருக்கும்போது டே சார்ட்டோட டார்கெட் முடிஞ்சிருச்சு. அதனால் இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்தவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் லெவல் ரீட்ரேஸ் மட்டும் இல்லைன்னா என்னங்க அது ரேலி. மார்க்கெட் இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ விழுந்துச்சுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு வாரம் விழுந்துச்சு பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்குது எல்லாத்துக்குமே. இப்படி தான் விழும். இப்படியே போச்சுன்னா இப்படி தான் விழும். அதனால் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து போகிறது நல்லது மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரட்டும், அது எவ்வளோ தூரம்னாலும் வரலாம் மார்க்கெட்டில். பட் இப்போதைக்கு ட்ரெண்ட் ஸ்டில் புல்லிஸில் தான் இருக்குது. லோயர் டைம் ஃப்ரேம்ஸில் உடைய 5 மினிட்ஸ் முதற்கொண்டு. அதனால் கீழே வந்தாலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம்.
ஆனால் இது உடனே மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கோட டே சேல்ஸை பொறுத்து தான் மார்க்கெட் மேலே கீழே போகும். ஓகே, அது வந்து நம்ம ப்ரீசார்ட் அனாலிசிஸ் கொடுக்க தான் போகிறோம். டோன்ட் வரி அபவுட் இட். இப்போ மென்டார்ஷிப் வரலாம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஜனவரி மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹைலி லேர்னிங் கான்செப்ட் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் மென்டார்ஷிப் வாயிலாக. ஸோ இதோட கிளாஸ் ஃபீஸஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 10,499 ரூபா அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஃபீஸ் எதை பேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக கிடையாது. இல்லை என்னோட கான்செப்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கான ஃபீஸா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. அப்போ எதுக்கு தான் ப்ரோ இந்த ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லாட் நிஃப்டியை நீங்கள் பை பண்ணுறதுக்கு நியூ எக்ஸ்பைரி ஃபஸ்ட்டு டே டு எக்ஸ்பைரி அன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆவரேஜான பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 144. அப்போ இந்த 145 மல்டிபிள் வித் குவான்டிட்டி போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வருதா 10,875. அதே போல் ஒரு 140 மல்டிபிள் வித் 75 போட்டிங்கன்னா 10,800 வருதா. இது மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு கால்குலேஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது நீங்கள் என்னோட மென்டார்ஷிப் வரும்போதே சைக்காலஜிக்கலாக நிஃப்டியை வந்து ஒரு லாட் பை பண்ணுறீங்கிற மைண்ட் செட்டில் வரணும். அந்த லாஜிக்கலுக்காக தான் இந்த ஃபீஸுங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ என்னோட டைமுக்கும் நீங்கள் ஃபீஸ் கொடுக்க போகிறதில்ல, நம்மளோட கான்செப்ட்டுக்கான ஃபீஸ் கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட கான்செப்ட்டுக்கு ஃபீஸ் போடணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், ஓகேங்களா, நான் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சர் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெறும் 6 நாள் கிளாஸு, ஓகேவா, இந்த கிளாஸுக்கு 32,000 வாங்குறாரு. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் நாலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கேங்க இல்லைங்களா? அப்போ மென்டார்ஷிப் வரும்போது சொல்கிறத விட எடுத்து காட்டுறேன். ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கும், எப்படி கொண்டு போகிறோங்கிறத ஒரு சின்ன இமேஜஸாக காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய மென்டார்ஷிப் பீப்புள்ஸில் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதான் அதோட ஓவரால் சப்ஜெக்ட். ஓகேங்களா, கிட்டத்தட்ட வெறும் 3, 2, 2 7 டே கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி 6 டே கொடுத்துருக்குமா. பட் இந்த கிளாஸ் வீடியோஸில் எத்தனை வீடியோஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம்? ஓகேங்களா, அப்போ மினிமம் ஒவ்வொரு வீடியோ எவ்வளோ டியூரேஷன் நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கோங்கிறத பாருங்கள். இன்னும் கிட்டத்தட்ட 4 வீடியோஸ் வரை கொடுப்போம். அப்போ மோர் தென் 32+ வீடியோஸ் கிடச்சிருக்கும். ஆவரேஜாக ஒரு வீடியோ வந்து 45 மினிட்ஸ் வச்சா கூட 24 hours அப்படிங்கிறது கிளாஸஸ் உள்ள எல்லா வீடியோஸ் சேர்த்து. அப்போ திங்க் பண்ணி பாருங்கள், வெறும் 7 நாள் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வரோம். ஆனால் எவ்வளோ விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ மென்டார்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து டெக்னிக்கல் ஆகும், மீதி 80% வந்து சைக்காலஜிக்கல் தாங்க நம்ம எடுப்போம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீப்புள்ஸ், நம்மளுடைய மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு சில காம்ப்ளிமெண்ட் வேர்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அதனால் மென்டார்ஷிப் ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ஒன்று தான், அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஒரு ராட்டை நீங்கள் நிஃப்டி வந்து பை பண்ணும்போது உங்களோட ஒரு 10,400 ரூபா தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 140 ரூபா ப்ரீமியம் ட்ரேட் ஆகிட்டு பை பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ணி விட்ருவோம். கரெக்டாக? ஸோ அதனால் நிஃப்டி ஒரு லாட்டை பை பண்ணுற மைண்ட் செட்டில் தான் நீங்கள் கண்டிப்பாக மென்டார்ஷிப் வரணும். அதே போல் மினிமம் 2 month நம்மளுடைய யூடியூப்பில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணியிருக்கணும். ஏன் இந்த 2 month வாட்ச் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறோம்? ஏன்னா பீப்புள் நிறைய ஜம்பிங் மைண்ட் தானே. நம்ம சேனலில் கொஞ்சம் நேரம் பார்ப்பீங்க, அடுத்த திடீர்னு வேறு ஏதாவது ஒரு சேனலில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்படியே ஜம்ப் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்கு புரிதலே கிடைக்காம போயிடும். அதனால் என்னோடய சேனலில், நம்மளோட சேனலில் மினிமம் 2 மாதம் கண்டினியூஸாக பார்த்துருக்கணும். அப்போ தான் அங்கே என்ன கருத்தில் நம்ம பேசிக்கிட்டுங்கிறது புரியும். அப்போ தான் மென்டார்ஷிப் புரியும். மெயினான கண்டிஷன் என்னது அப்படின்னா 1.5 month வந்து நோ ட்ரேடுங்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்கள் வரணும். நீங்கள் நான் சொல்லிவிட்டு அங்கே போய் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அப்சர்வேஷன் இருக்காது. அப்சர்வேஷன் இருக்கிறதுனா கன்சிஸ்டன்ட் இருக்காது. ஏன் கன்சிஸ்டன்ட் இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா டிசிப்ளின் இருக்காது. இது 3மே இல்லைன்னா மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டு. ட்ரேடரே கிடையாது நம்மளாம். ஓகேங்களா, கேம்லிங் மைண்ட் செட்டில் பண்ணுறது ட்ரேட் கிடையாதுங்க, பிஸ்னஸ் மைண்ட் செட்டில். இன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை விளாண்டிங்களா? என்ன விளாண்டிங்க? இதென்ன கேம்மா? பிஸ்னஸுங்க இது வந்து கேம் இல்லை. இதை போய் எப்படி சொல்ல? அதனால் அப்படிலாம் மைண்ட் செட்டில் யாருமே எனக்கு கால் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ நவம்பர் 10 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 3 வாரத்தில் கிளாஸஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். வாரத்தில் 3 இல்லை 4 நாள் கிளாஸஸ் இருக்கும். மோர் தென் 2 days கிளாஸஸ் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு கிளாஸஸ் மட்டும் தான் 7 to 8 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
டியூரேஷன் அப்படிங்கிறது 7 to 9 ஆகலாம், 9:30 கூட ஆகலாம். நிறையா டவுட் செஷன் வைப்போம். நம்ம உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான டவுட்டும் கிளியர் பண்ணுவோம். ஒவ்வொருத்தவங்களோட டவுட்டும் இண்டிவிஜுவலாக கேட்டு நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸஸ் கம்பைன் கிளாஸஸ் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ கிளாஸோட அப்டேட் கொடுத்தாச்சு. இதுக்கான அப்டேட் நம்மளோட டெலகிராமில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெலகிராம் வந்து தமிழ் ஸ்டாக் ட்ரேட் மார்க்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். இதான் நம்மளுடைய ஐடி. வேறு எந்த ஐடியிலேருந்து யார் மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. நம்ம டிப்ஸோ கால்ஸோ எப்போயுமே கொடுக்கவே மாட்டோம். ஓகேங்களா? ஒன்லி எஜுகேஷனில் ப்ரொவைட் பண்ணுவோம், ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம பின்டு மெசேஜில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ என்ன வாட்ஸ்அப்போட நம்பரோ அதுக்கு எப்போ டைமில் கால் பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 2 ஹவர்ஸில் நீங்கள் கால் பண்ணால் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ பாக்கி நேரத்தில் கிளாஸஸ்லையோ இல்லை நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங், கிரிப்டோ ட்ரேடிங்கில் இருப்போம். ஓகேங்களா? அதனால் அதர் டைமில் நீங்கள் மேக்ஸிமம் கால் அவாய்ட் பண்ணுங்கள். பட் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபர்தராக கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு மென்டர்ஷிப்பில் ஸோ ஜாயினிங் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய என்கொயரி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா November 9. ஓகேவா? ஸோ எப்போ இருந்து பேமெண்ட் கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ October 25 நாளையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பேர் ப்ரோ இந்த ஸ்லாட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக கிடையாது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக நம்மளோட மென்டர்ஷிப் வந்து நீங்கள் பயனடையணும் எனக்கு விருப்பம் தான். அதனால் எவ்வளோ பேர் வந்தாலும் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி வந்தாலும் கண்டிப்பாக ஜாயினிங் ப்ராசஸ் பண்ண தான் செய்வோம். அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கிளாஸோட அப்டேட் கொடுத்தாச்சு. மார்க்கெட்டோட கண்டிஷன் எல்லாமே பிரித்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்னங்க கொடுக்கணும்? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ இதுக்கப்புறம் ஏன் ப்ரோ ரிவர்சல் ஆச்சு கேட்பாங்க. அடுத்து ஏன் ரிவர்சல் ஆச்சு திங்க் பண்ணி பாருங்கள். 25,900 கால் என்ன பண்ணிட்டாங்க? 77 ரூபா 35 வாங்குற சினைப்பரி கீழே வந்தாச்சு. அப்போ 26,900 கால் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா அடுத்த ப்ரீமியம் என்ன போய் செக் பண்ணி பார்ப்பீங்க? ஸோ இதுக்கு கீழே போன உடனே நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? சரி, அப்போ 25,900 போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டுங்களா? இப்போ மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? ஆக்சுவலாக அந்த பிளேஸில் 25,700 பக்கத்தில். கரெக்டுங்களா? அப்போது ஸோ அப்போ இந்த கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா 25,800 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எடுத்து வச்சு பார்க்குறேன். அதுவும் கீழே பிரேக் டவுன் பண்ணி தான் இருக்கான். அப்போ இதுவும் கீழே என்ன பண்ணுவோம்? 25,700 எடுத்து பார்ப்போமா? எக்ஸாக்ட்லி எங்கே டாப் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? இதுக்கு மேலே என்னங்க வேணும்? க்ளோஸு ஸ்னைப்பர் ட்ரேடு. ஸ்னைப்பர் முடிஞ்சுன்னா ட்ரேடு முடிஞ்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் செலர்ஸ் என்ன பண்ணுவான்? அவனோட பிரேக் இவன் பாயிண்ட் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர தான் பார்ப்பான். அதுதான் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு சம ரிவர்சல் ஆகும். அந்த லாஜிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சு தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ணணும்? ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.